வணக்கம். மனதை ஒருநிலைப்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வழிவகைகள். ஒரு மன்னன் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகின்றான். அந்த மன்னனுக்கு வயது அதிகமாக காரணத்தினால் தன்னுடைய மகனை அந்த இடத்தில் நிரப்புவதற்கு அவரை தயார் செய்கிறார். முதலில் குருகுல கல்வி, அந்த காலத்திலெல்லாம் குருகுல கல்விதான் எல்லோருக்கும் பயிற்றுவிப்பார்கள். அதனால் ஒரு குருவிடம் சென்று கல்வி அத்தனையும் பயின்று வர அனுப்பி வைக்கிறார். குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த மகன் அனைத்து கல்வியையும் கற்று தேர்ச்சி பெறுகிறான். பின்பு வீரம் செறிந்தவனாக இருக்க வேண்டும் என்று வாழ்வித்தையில் ஆரம்பித்து குதிரை ஏற்றம் ஆரம்பித்து அனைத்து போர் பயிற்சிகளையும் அளித்து அவனை தயார் செய்கிறார். இது 2 மட்டும் போருமா என்று ஆழமாக சிந்திக்கிறார். ஒரு அரசனுக்குரிய தகுதி என்பது முடிவெடுப்பதிலும் சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவதுதான் என்பதை அறிந்து ஒரு முனிவரிடம் தன்னுடைய மகனை அனுப்புகிறார். காரணத்தை கூறுகிறார். இவன் கல்வியில் தேர்ச்சி பெற்றுவிட்டான், வீரத்தில் செறிந்தவனாக இருக்கின்றான் என்று குறிப்பிடுகிறார். அந்த முனிவர் அந்த மகனை கூப்பிட்டு ஒரு காட்டுக்கு அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று அங்கே கண்ணை மூடி அமைதியாக ஒரு நாள் முழுவதும் உட்காருமாறு ஆணையிடுகிறார். அந்த மகனும் ஒரு நாள் முழுவதும் கண்ணை மூடிக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து விட்டு வருகிறார். முனிவரை வந்து சந்திக்கிறார். என்னவெல்லாம் உனக்கு சத்தம் கேட்கிறது என்று கேட்கிறார். எனக்கு மிக வேகமான சத்தங்கள் எல்லாம் விலங்குகள் சத்தமிடுவது, பறவைகள் பாடுவது, பல பறவைகள் கூவுவது, நீர்வீழ்ச்சியிலிருந்து அருவி விழுவது போன்ற பெரிய சத்தங்கள் எல்லாம் கேட்கிறது. எனக்கு ரொம்பவும் கடினமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மாணவன் கேட்கின்றார். மீண்டும் அதே இடத்தில் போய் ஒரு நாள் முழுவதும் உட்காரு என்று கூறுகிறார். மீண்டும் அவர் தன்னை வருத்தி கொண்டு உட்காருகிறார். இந்த முறை கொஞ்சம் இலகுவாக இருக்கிறது. ஒரு நாளை எளிதில் கடந்துவிட்டு செல்கிறார். கடந்துவிட்டு அடுத்த நாள் போய் சந்திக்கிறார். இந்த முறை என்னவெல்லாம் கேட்கிறது என்று கேட்கிறார். இலை சருகுகளிடையே விலங்குகள் ஓடும் சத்தமும் மிக அதிக சத்தம் மட்டுமல்ல, மெல்லிய சத்தம் கூட எனக்கு கேட்கிறது என்று குறிப்பிடுகிறார். உடனே மீண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். மீண்டும் அதே இடத்தில் போய் உட்காரு 24 மணி நேரம் என்று குறிப்பிடுகிறார். இந்த முறை மிகவும் எளிதாகிறது. எளிதாகிவிட்டு அடுத்த நாள் போய் சந்திக்கிறார். இப்போது என்னவெல்லாம் கேட்கிறது என்கிறார். தேனீக்கள் பூக்களிலிருந்து தேனை உறிஞ்சு சத்தம், இலை உதிரும் சத்தம் போன்ற மெல்லிய சத்தங்கள் எல்லாம் உணரும் அளவுக்கு நான் வந்துவிட்டேன் என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது நீ மன்னனுக்குள்ள தகுதியை பெற்றுவிட்டாய், நீ போய் உன்னுடைய அரசவையில் அரசனாக பதவியேற்றுக்கொள் என்று குறிப்பிடுகிறார். அந்த முனிவர் எந்த விதமான பயிற்சி அளித்தார் என்றால், அவர் சிந்தனையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி பயிற்சியை தான் அளித்தார். எந்த வெற்றியையும் பெறுவதற்கு சிந்தனையும் மனதையும் முதல் கொண்டு செயல்படுத்தினால் வெற்றி எளிதாகும். ஒரு வெற்றியாளனை கூப்பிட்டு உன்னுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். அவர் எளிமையாக சொல்கிறார். நான் சாப்பிடும்போது சாப்பிடுவேன், தூங்கும்போது தூங்குவேன், படிக்கும்போது படிப்பேன், விளையாடும் போது விளையாடுவேன், அலுவல் பணியை பார்ப்பேன் என்று குறிப்பிடுகிறார். இதில் என்ன இருக்கிறது? எல்லாரும் அதே வேலைதானே செய்வோம்? இல்லை இல்லை, எல்லோருடைய சிந்தனையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அலைப்பாயும். சாப்பிடும்போது அலுவலகத்தை சிந்திப்போம், அலுவலகத்தில் இருக்கும்போது வீட்டை சிந்திப்போம், தூங்கும்போது மற்ற ஏதோ சிந்திப்போம். அதனால் சிந்தனை வேறுபடும் போது செயல் மாறுகின்றது என்று குறிப்பிடுவார். வெற்றியாளருக்கான அடிப்படை சூட்சமே சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி வெற்றி பெறுவதுதான். நீங்கள் அத்தனை பேரும் எந்த செயலில் லைவ் இன் ப்ரெசன்ட் என்று குறிப்பிடுவார்கள், எந்த செயலில் ஈடுபடுகிறீர்களோ அந்த செயலில் உங்களுடைய முழு சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தீர்கள் என்றால் வெற்றி என்பது எளிதில் கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம்.